السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்பு மிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் சிறப்பு மிக்க அவருடைய தோழர்கள் மீதும் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு புனிதமான மாதத்தில் பரக்கத்து வாய்ந்த இரவுகளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஷாபானுடைய 15 பிறைகளை தாண்டி நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே, இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை முதலிலே ஒரு பகுதியிலே நாம் சுருக்கமாக பார்த்தோம். அதே போல அதனுடைய தொடராகவே இன்றும் ஒரு சில விஷயங்களை இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த மாதத்திலிருந்தே நம்முடைய நல்ல அமல்கள் தொடர வேண்டும். அது ரமலானிலே இன்னும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக அது அமைய வேண்டும் என்றால் இந்த ஷாபானிலிருந்தே நம்முடைய அமல்கள் தொடங்க வேண்டும். ஷாபானிலிருந்தே நம்முடைய நல்ல அமல்கள் தொடரும் என்றால் ரமலானிலே நமக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நிறைய நன்மைகள் கிடைப்பதற்கு இந்த அமல்கள் செய்வது என்பது நமக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். ஷாபான் மாசத்திலே செய்ய வேண்டிய முதல் அமல் என்னவென்றால் நஃபிலான இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும். நஃபிலான இபாதத்துகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நீங்குகின்றது. நாம் ஃபர்லில் தொழும் போது ஏதாவது குறைகள் இருந்தால் கூட இந்த நஃபிலான இபாதத்துகள் என்பது அது அந்த ஃபர்லிலே ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்கின்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா தொழுகைகளிலேயும் நஃபிலான இபாதத்துகளை மிகவும் கவனத்தோடு இருந்தாங்க. நஃபிலான இபாதத்திற்கும் ஒரு முன்னுரிமை வழங்கினாங்க. அதனால இந்த ஷாபானில் நாம் அதிகமாக தஸ்பீஹ் நஃபிலாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன நஃபிலான தொழுகைகள் இருக்கிறதோ அதிலே நாம் ஈடுபாடோடு நாம் இருந்தோம் என்றால் ரமலானிலேயும் அந்த தஸ்பீஹ் அந்த நஃபிலான இபாதத்துகள் தொடர்ந்து இன்னும் நிறைய நன்மைகளை நாம் பெற முடியும். அதனால இந்த ஷாபான்ல நம்ம அதிகமாக நஃபிலான இபாதத்துகளை செய்யணும். நம்ம நஃபிலான இபாதத்துகள் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் நம்முடைய ஆயுள் காலங்கள் எல்லாம் நீடிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். நம்முடைய ஆயுள் காலம், நீண்ட ஆயுள் காலம் நம்ம வாழணுமா? நம்ம செய்ய வேண்டிய முதல் அமல் நாம் அதிகமாக நஃபில் தொழணும். நஃபில் தொழுதா எப்படி ஆயுள் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கும். யார் நஃபில் தொழுகின்றார்களோ, உபரியான வணக்கங்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். யாரை அல்லாஹ் நேசித்து விட்டானோ அவர்களுக்கு திடீர் மரணத்தை விட்டும் அவர்களுக்கு குறைவான ஆயுள் காலங்களை தருவதை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். ஒருவேளை கம்மியான ஆயுள் காலமா இருந்தாலும் இவர் நல்ல நஃபிலான இபாதத்தை செய்யறாரு, நம்ம மேல ரொம்ப அன்போடு இருக்காரு, நாமும் அவர் மீது அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற அல்லாஹ்வுடைய இரக்க சிந்தனையால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் அவர் 40 வயசு வரைக்கும் வாழணும்னு இருந்தா கூட அல்லாஹ் அவருடைய ஆயுள்ல பறக்க செய்து இன்னமும் நீளச் செய்கின்றான். அவருடைய ஆயுள் காலங்களை இன்னும் நீடிக்க செய்கின்றான். அதனால நஃபிலான இபாதத் என்பது நமக்கு நன்மைகளை மட்டும் தருவது கிடையாது, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் தருகிறது.
நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் தர இருக்கிறது. அதனால ஷாபான் மாசத்துல நம்ம அதிகமாக நஃபிலான அமல்களை செய்யணும். அது ரமலான்லயும் கண்டினியூ பண்ணணும். ஷாபானோட முடிச்சிடக்கூடாது, ரமலான்லயும் அது கண்டினியூ ஆகணும். சரி, ஷாபான்ல செய்ய வேண்டிய மிக முக்கிய அமல்ல நஃபிலான இபாதத்துக்கள்ல ஈடுபடணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அதிகமாக திக்ர்களை செய்யணும். நம்ம திக்ர்களை அதிகமாக செய்யணும். அதே போல வீட்டையும் மிக சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய இல்லம் என்பது நம்முடைய இபாதத்திற்கு ஒரு முக்கியமானது. இல்லத்துல நம்ம நல்ல சுத்தமான இடமா இருந்தாதான், இல்லம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபிள இருந்தாதான் நம்மளால இபாதத்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும். ஏன்னா பள்ளிகள்லையும் தொழுவம் தான், வீட்டுகள்லையும் தொழுவம் தான். அப்போ நஃபிலான இபாதத்துகளை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் வீட்டுல தான் நம்ம அதிகமா செய்யற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வீடு என்பது அது அலங்கோலமாக அசுத்தமாக இருந்தது என்றால் அது இபாதத்தை பாழாக்கிவிடும். அதனால நம்ம தொழுகைகள்லயே அது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாகவே அமைஞ்சிடும். ஆனால் வீட்டையும் சுத்தமா வச்சிருக்கணும், நம்முடைய உள்ளத்தையும் திக்ர்களின் மூலமா சுத்தமா வச்சிருக்கணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல அல்லாஹ் சொன்னானா, மூசாவே உங்களுடைய உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அட்வைஸ் பண்ணாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, உள்ளத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது? உள்ளத்தை எதை வச்சு சுத்தமா வச்சுக்கிறது? முகத்தை சுத்தமா வச்சுக்கணும், உடல்ல சுத்தமா வச்சுக்கணும்னா தண்ணியை வைத்து உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதுன்னா எங்க வந்துட்டு ஒரு தண்ணி ஊத்துறது, எப்படி கிளீன் பண்றது, எப்படி சுத்தம் செய்வது என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னானா, என்னுடைய திக்ர்களை செய்யுங்க, என்னுடைய பயத்தால் அழுவுங்க, அந்த அழுகை கூட உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் என்றார்கள். அந்த அழுவை கூட, அல்லாஹ்வை திக்ர் செய்வது கூட பாவத்தின் மூலமாக இருளடைந்திருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தை அந்த திக்ர்களின் மூலமாக அல்லாஹ் சுத்தப்படுத்துகின்றான். அல்லாஹ் நம்முடைய எல்லோரும் உள்ளத்தையும் ஆரோக்கியமான உள்ளமாக, சுத்தமான உள்ளமாக அல்லாஹ் ஆக்குவானாக. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்போது கூட யுஹிப்புல் முத்தத்தஹீரின் என்றான் அல்லாஹ். அப்ப சுத்தமானவர்களை தான் அல்லாஹ் விரும்புறான். அப்போ நம்ம உடலும் சுத்தமா இருக்கணும், நம்முடைய உள்ளமும் சுத்தமா இருக்கணும். இரண்டுமே சுத்தமாக இருந்தால்தான் இறைவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அதனால நம்முடைய இல்லமும் சரி உள்ளமும் சரி இரண்டுமே சுத்தமா இருக்கணும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பாவமான விஷயங்களை விட்டு நம்ம தவிர்ந்திருக்கணும். பாவமான விஷயங்களை நாம் தவிர்த்திருக்க வேண்டும். இப்பத்துல இருந்து நம்ம பாவங்கள் செஞ்சோம் அல்லது பாவமான விஷயங்களை அப்படியே கேஷுவலா நம்ம செஞ்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ரமலானிலேயும் அது தொடரும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ரமலானில நன்மைகள் மட்டும் அதிகம் நினைக்காதீங்க. பாவம் செய்தாலும் அதற்கும் தண்டனை அதிகம்தான், அதற்கும் பன்மடங்கு தண்டனை வழங்கப்படும். ஆனால் ரமலானிலே பாவமான விஷயங்கள் செய்யாமல் இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அது இப்பத்திலிருந்தே நாம் தயாராக வேண்டும். இப்பத்திலிருந்தே அந்த சின்ன சின்ன பாவமா இருந்தாலும் அதையும் கூட முழுமையா விட்டு விட்டா ரமலான நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதனால மூன்றாவது விஷயம், பாவமான சிந்தனைகளை விட்டு நாம் சற்று விலகி இருக்க வேண்டும், தவிர்ந்திருக்க வேண்டும். நாலாவது, உலக காரியங்களை எல்லாம் இந்த ஷாபான்லேயே முடிச்சிடணும். அது என்ன உலக காரியங்கள்? அதாவது பெருநாக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, இன்னும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது, இதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷாபான்லேயே முடிச்சிடணும். ரமலான்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இபாதத்திற்காகவே கழிக்கணும். ஆனா நம்மள சில பேர் யோசிக்கிறாங்க, நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னாக்கா, ரமலான்ல தான் போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ரமலான்ல தான் ஷாப்பிங் பண்றாங்க. அவன்கள் அந்த கடைக்காரர்களும் அப்பதான் ஆஃபர் அது இதுன்னு சொல்லி ஒரு 100-200 கம்மி பண்ணி எல்லா கஸ்டமரையும் வர வைக்கிறாங்க. இன்னும் இதாவது பரவாயில்லை, இன்னும் சில கடைகள்ல இஃப்தாரை ஏற்பாடு பண்றாங்க. இஃப்தார் எங்க கடையில வந்து நீங்க ஷாப்பிங் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இஃப்தார் உணவு நாங்க ஃப்ரீயாவே தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இஃப்தார் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க நோன்பு துறக்குறீங்க, அவங்க கொடுக்கறாங்க, அது ஹலாலான பொருளா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கடைக்காரர் கொடுக்கிறாரு, அது வட்டியுடைய பொருளா கூட இருக்கலாமே, அல்லது பாவமான ஏதேனும் விஷயங்களை செய்து அதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வருவாகியா கூட இருக்கலாமே. நீங்கள் நோன்பு வைத்து அதை ஹராமான பொருளிலே நீங்கள் நோன்பு திறந்தீர்கள் என்றால் அந்த நோம்பினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது, நன்மையை உங்களால் அடைய முடியாது. அதனால நம்ம நோன்பு வைக்கிறோமா, வைக்கும் போது நல்ல ஹலாலான உணவை சாப்பிடணும், நோன்பு திறக்கும் போதும் ஹலாலான உணவை கொண்டுதான் திறக்க வேண்டும். அதனாலதான்
பள்ளிவாசல்ல கூட கஞ்சி காய்ச்சுறாங்கல்ல, அது எந்த சம்பாத்தியத்துல வந்தது, எப்படிப்பட்டது, ஹலாலானதா என்ன ஏதுன்னு பார்த்து தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி சில புகாக்கள், சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுறாங்க. அதனால எந்த ஒரு பொருளை நாம் சாப்பிட்டாலும் சரி, நோன்பு திறந்தாலும் சரி, அது ஹலாலானதா, அது நமக்கு அனுமதிக்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்ட வருமானத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதை நாம் மிக மிக கவனத்தோடு கையாள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது நம்முடைய இபாதத்தையே பாதித்துவிடும், நம்முடைய நன்மைகளையே பாழாக்கிவிடும். அதனால அந்த ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷாபானிலே பரவாயில்லை, ஆஃபர் இல்லைனாலும் பரவாயில்லை, நம்ம ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இது போட்டு வாங்குறதுனால ஒன்றும் குறைஞ்சு போவது கிடையாது. நமக்கு உண்மையான ஆஃபர் என்பது, நம்ம போனஸ் என்பது அது ரமலானுடைய நாட்கள் தான். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு டன் காசு கொடுத்தாலும் சரி, ரமலானுடைய ஒரு நாளை, ஒரு நேரத்தை, ஒரு மணித்துளியை கூட நம்மால் வாங்க முடியாது. ஒரு மணித்துளியை கூட நம்மால் வாங்க முடியாது. ஆனால் முடிந்த அளவிற்கு இபாதத்திலே நாம் ஈடுபட வேண்டும். நல்ல நல்ல குர்ஆன் ஓதுவதிலே இன்னும் எந்தெந்த வகையிலெல்லாம் இபாதத்துக்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் இபாதத்திலே நாம் ஈடுபட வேண்டும். சரி, 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒன்றாவது, இப்போதிலிருந்தே நஃபிலான இபாதத்துக்களை ஈடுபடணும். இரண்டாவது, இல்லத்தையும் உள்ளத்தையும் கிளீனா சுத்தமா நல்ல சாஃபா, அதாவது சுத்தமா வச்சுக்கணும். மூன்றாவது, பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கணும். நாலாவது, உலக காரியங்களை, உலக பொருட்கள் வாங்குறது, இந்த ஆடைகள் வாங்குறது, இதெல்லாத்தையும் ஷாபான் மாசத்திலே முடிச்சிடணும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த ஷாபானிலும் வரக்கூடிய ரமலானிலும் நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் அந்த ரமலானை அடைந்து எல்லா நேரங்களிலும் குர்ஆனோடும் தஸ்பீஹாத்துகளோடும் அல்லாவிற்கு பிடித்தமான செயல்களோடும் அல்லாஹ் நம்முடைய நாட்களையும் நேரங்களையும் கழிக்க செய்வானாக. எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.